ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலருக்கா. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ஐர மீன் சொல்லுவாங்கள்ல, ஐர மீன், பொடிய ஐர மீன். ஆனால் விலை கூட பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனால் பொடுசாக இருக்கும், வலுன்னு இருக்கும். கழுவு முன்னால் 8 ஊர் வேலை பார்த்துடலாம். கழுவி உப்பை போட்டு நல்லா சுரண்டி மஞ்சள் பொடி உப்பையும் போட்டு நல்லா கழுவிட்டு போடணும். தண்ணியெல்லாம் வச்சிடக்கூடாது. பத்தினாப்பில் தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடி போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி ஒரு கொட்டை புளி போட்டு, நான் இன்றைக்கி தாளிக்காமல் என்ன செஞ்சேன், சும்மா அப்படியே எல்லாம் இது பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றி 2 கருவேப்பிலையை போட்டு பத்தினாப்பில் வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் சோறு பொங்கியாச்சு. பாருங்கள், சோறு பொங்கியாச்சு. ஐர மீன் மாதிரி கிலோ எவ்வளோ? நீங்கள் கிலோ 400 ரூபாங்க. நான் ஒரு 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். கொஞ்சோடு தாங்கக்கா அப்படின்னு சொல்லி வாங்கினேன். வாசலில் வந்தாங்க சகையக்கா. ஐர மீன் வச்சு பீட்ரூட்டு பொரிக்க போகிறோம். சோறு பொங்கியாச்சு. இந்த ஐர மீன் குழம்பு கொஞ்சம் 10 நாளில் தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடி ஒரு கொட்டை புளி ஊற்றி இன்றைக்கி தாளிக்கலை, அப்படியே எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலையை போட்டு வச்சாச்சு. 10 நாளில் வச்சு பீட்ரூட்டு பொரியல் சமையல் ரெடி. மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வரீங்களா? எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இது சமையல் இது போட்டு கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டவும் கூடாது. பொடி மீன், ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிரமோன்னு கிணறு சொல்லுங்கள், வழுக்குன்னு இது இப்போ மண்டையை பிச்சு வாழை பிடிக்கணும்னாலும் இங்கிட்டு ஓடும் அப்படின்ற மாதிரி. நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவிடணும் சுத்தமாக. ஒரு கொட்டை புளி, இது வெள்ளைப்பூடு, தேங்காய் சீரகம், லைட்டாக வத்தப்பொடி, இன்றைக்கி லைட்டாக மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். 10 நாளில் வைக்கணும், ரொம்ப தண்ணியாக நிறையாலாம் வைக்கக்கூடாது. குழம்பு ரெடி. சோறு பொங்கியாச்சு. பீட்ரூட்டு பொரிச்சிட வேண்டியதான். முட்டை வேணால் போட்டுக்கிட வேண்டியதான். சமையல் ரெடி, முடிஞ்சது. பீட்ரூட்